ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இது தேர்ஸ்டே மார்னிங். இன்றைக்கி வந்து மீனாட்சி சுந்தரேஸ்வரரோட திருமண வைபோகம். இன்றைக்கி வந்து அந்த பக்கத்தில் இருக்கவங்களாம் மஞ்சள் தாலி வந்து மாற்றுற பழக்கம் இருக்குது. எனக்கு வந்து அதுக்கு முன்னாடி நான் எப்போ தோணுதோ அப்போ மாற்றிப்பேன். இப்போ ஒரு 3 இயர்ஸாக வந்து மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருமண நாளுக்கு தான் நான் வந்து மஞ்சள் கயிறு புதுசாக மாற்றிக்கிறேன். இந்த நாளில் வந்து மஞ்சள் கயிறு புதுசாக மாற்றினா நம்ம வாழ்நாள் முழுதும் தீர்க்க சுமங்கலியாக வாழலான்றது வந்து ஒரு ஐதீகம். அது இல்லாமல் எனக்கும் இந்த டைமில் மாற்றிக்கிறது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால் நான் இப்போ ஒரு 3 இயர்ஸாக வந்து அந்த டைமில் தான் மாற்றிக்கிறேன். மஞ்சள் கயிறு வந்து நான் வந்து புதுசாக கடையிலெல்லாம் வாங்க மாட்டேன். எங்கள் ஊருங்களில் வந்து அம்மன் கோவிலில் வந்து சித்ரா பௌர்ணமி அந்த டைமில் வந்து மஞ்சள் கயிறு வளையல்லாம் வச்சு கொடுப்பாங்க. அதில் எது நல்ல கயிறாக இருக்கோ அதை எடுத்து வச்சுப்பேன். அது தேவைப்படும் போது அதை தான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா அது அம்மனுக்கு வச்சு தர்றதுனால அந்த கயிறை தான் யூஸ் பண்ணுவேன். இப்போ வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு மஞ்சள் கயிறு எடுத்து கழுத்தில் நல்லா முடி போட்டு விட்டுறேன். அப்புறம் வந்து நான் போட்டிருந்த சரடை வந்து கழட்டி கீழே வச்சுட்டு அதில் இருக்க பழைய மஞ்சள் கயிறை கழட்டிட்டு அதில் இருக்க உருவெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் புதுசாக ஒரு மஞ்சள் கயிறு எடுத்து அதை சமமாக 2ஆக மடித்து நடுவில் வந்து நம்மளோட மாங்கல்யத்தை வச்சு 2 பக்கமும் முடி போட்டுருணும். சில பேருக்கு வந்து குண்டு போடுற வழக்கம் இருக்கும், சில பேருக்கு நாணக்குழா போடுற வழக்கம் இருக்கும். எனக்கு வந்து நான் 2மே போடுவேன். அது இல்லாமல் வந்து சில பேர் வந்து பிளாஸ்டிக் மணி போடுவாங்க. அது வந்து ஒரு பேக்கெட்டில் வந்து ஒரு 10-20 இருக்கும். அது 5 ரூபாவோ 10 ரூபாவோ தான், ரேட்டு கம்மியாக தான் இருக்கும். அது வந்து சிகப்பு மணி கருப்பு மணி இருக்கும். எனக்கு வந்து சிகப்பு மணி போடுறது பழக்கம் எங்கள் வீட்டில். அதனால் நான் அதை யூஸ் பண்ணுறேன். சில பேர் கருப்பு மணியும் போடுவாங்க. அது நடுவில் போடுறதுனால அந்த உருவெல்லாம் வந்து தேயாது. அது உள்ளே வந்து செப்பு கொடுத்துருப்பாங்க, அரக்கு ஊற்றிருப்பாங்க. அதெல்லாம் சீக்கிரம் பிஞ்சு வராது. அதுக்காக தான் இது நடுவில் நம்ம கோக்குறோம். ஃபஸ்ட்டு மாங்கல்யத்தை சென்டரில் போட்டுட்டு அதுக்கப்புறம் 2 பக்கமும் 2 முடி போட்டுட்டு நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, இந்த பக்கம் ஒரு குண்டு, வலது பக்கம் ஒரு குண்டு, இடது பக்கம் ஒரு குண்டு, அதை கோத்துட்டு அதுக்கப்புறம் வலது பக்கத்தில் வந்து லக்ஷ்மி போட்டு வாழைக்காய் சீப்பு. எங்களுக்கு வந்து நோன்பு இருக்குது. சில பேருக்கு நோன்பு இல்லாதவங்க வந்து நோன்பு முடித்து போட மாட்டாங்க. எங்களுக்கு நோன்பு இருக்கிறதுனால நாங்கள் வந்து நோன்பு முடித்து போடுவோம். இந்த 3 வந்து கம்பல்சரி வலது பக்கம் வரணும். மற்றதெல்லாம் வந்து வலது பக்கம் இடது பக்கம் எப்படினாலும் நம்ம கோத்துக்கலாம். நான் வந்து ஃபஸ்ட்டு லக்ஷ்மி போட்டு கோத்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு பிளாஸ்டிக் மணி, அதுக்கப்புறம் ஒரு நாணக்குழா, அதுக்கப்புறம் ஒரு பிளாஸ்டிக் மணி, அதுக்கப்புறம் வந்து வாழைக்காய் சீப்பு, அந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் மணி, ஒரு நாணக்குழா, ஒரு பிளாஸ்டிக் மணி, ஒரு இந்த மாதிரி 2 பக்கமும் சமமாக கோத்துட்டு 2 பக்கமும் கடைசியாக வந்து முடி போட்டு டைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அதை வந்து சரடில் கோத்துட்டு நமக்கு எந்த லென்த்து வேணுமோ ஹைட்டு, சில பேர் நெஞ்சுக்குழி வரைக்கும் கட்டுவாங்க. நெஞ்சுக்குழி வரைக்கும் வேணும்னா அது வரைக்கும் தொங்க விட்டு 2 பக்கமும் முடி போட்டுடணும். இதில் வந்து இந்த உருக்களோட எண்ணிக்கை வந்து 1ல் தான் இருக்கணும். அதாவது 9, 11, 13, 15, 21 அந்த மாதிரி ஒற்றைப்படையில் தான் வரணும். அந்த பிளாஸ்டிக்கோடு சேர்த்து உருவம், அப்புறம் வந்து நாணக்குழா, பிளாஸ்டிக் எல்லாமே, மாங்கல்யம், நம்ம அந்த கயிறில் என்னென்ன போடுறோமோ அது எல்லாத்தையும் சேர்த்து கவுண்ட் பண்ணால் ஒற்றைப்படையில் வரணும். இப்போ வந்து எனக்கு வந்து மொத்தமாக சேர்த்து 21 வருது. அந்த மாதிரி 21, 23. சப்போஸ் உங்களது கோல்டெல்லாம் போட்டு ரெட்டைப்படையில் ஒரு 22 வருதுன்னு வச்சுங்க. நீங்கள் என்ன பண்ணால் பிளாஸ்டிக்கில் ஒரு மணி எக்ஸ்ட்ரா கோத்துக்கணும். அந்த மாதிரி மொத்தத்தில் டோட்டலாக ஒற்றைப்படையில் தான் வரணும், இரட்டைப்படையில் வரக்கூடாது. 21, 23, 25 அந்த மாதிரி கோத்துட்டு சரடில் முடி போட்டுட்டு 2 பக்கமும் நமக்கு எந்த ஹைட் வேணுமோ அதுக்கப்புறம் மிச்சம் இருக்க கயிறை வந்து நம்ம பின்னல் மாதிரி அப்படியே பின்னி கழுத்தில் வந்து முடி போட்டுடணும். போட்டுட்டு நான் என்ன பண்ணுவேன்னா, இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு பூஜை ரூமில் வச்சுருவேன். கரெக்டாக டிவி பார்த்துட்டே இருப்பேன். திருக்கல்யாணத்தை போது எப்படி அம்பாள் கழுத்தில் தாலி கட்டுறாங்களோ அந்த டைமில் என் ஹஸ்பண்ட் வீட்டில் இருந்தார்னா எடுத்து என் கழுத்தில் போட்டு விட சொல்வேன். அவர் எங்கேயாவது வெளியே போயிருந்தால் நானே என் கழுத்தில் போட்டுட்டு கொஞ்சமாக கற்கண்டாச்சும் இல்லை சர்க்கரையாச்சும் வாயில் போட்டுப்பேன். அவ்வளோதான். சரடு மாற்றும் போது வந்து நான் வந்து பூஜை ரூமுக்கு எதிராக உட்காந்து மாற்றுவேன். பூஜை ரூமில் ஒரு விளக்கு ஏற்றி வச்சுட்டு சாமி பாட்டு, மற்ற எந்த சவுண்டெல்லாம் கேட்கக்கூடாது அப்படின்றதுக்காக சாமி பாட்டு வச்சுட்டு விளக்கேற்றிட்டு தான் கயிறு மாற்றிப்பேன். இப்படி தான் நான் செய்வேன். நம்ம இதை வந்து சொன்னால் தெரியாதவங்களுக்கு யூஸ் ஆகுன்றதுக்காக சொல்கிறேன். இது வந்து உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா, பை பை.